வணக்கம் மக்களே. நீங்க அடுத்த ஒரு 3 to 10 இயர்ஸ்ல கனடாக்கு மூவ் ஆக போறீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி இல்லைன்னா செக்டர்ல ஜாப்ஸ் அதிகமாக கிரியேட் ஆக போகுது அப்படின்றத பத்தின ஒரு டீட்டெயில் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல ரீசெண்டா நான் படிச்ச ஒரு லேபர் மார்க்கெட் ரிப்போர்ட்ல அரௌண்ட் 1.1 மில்லியன் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா கனடால இருக்க பிரிட்டிஷ் கொலம்பியால இப்ப பார்க்க போற இந்த 5 செக்டர்ல இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் கிரியேட் ஆக போறதா அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தாங்க. இந்த லேபர் மார்க்கெட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஐடி. பிசிஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்க பிரிட்டிஷ் கொலம்பியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒன் ஆஃப் த டாப் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த ரிப்போர்ட்டை அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல பிரிட்டிஷ் கொலம்பியால வரப்போற 1.1 மில்லியன் ஜாப் ஓப்பனிங்ஸ்ல அரௌண்ட் ஒரு 50% ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ நாம பார்க்க போற இந்த 5 செக்டர்ல தான் அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் நிறையவே கிரியேட் ஆக போறதா அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தாங்க. சேனலுக்கு போறதுக்கு முன்னால இது technicianwanted.ca அப்படின்ற யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நாங்க கனடால ஹை ஸ்கில்டு பீப்புள் அண்ட் ஹை பேயிங் ஜாப்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் கண்டிப்பா எங்களுடைய மற்ற வீடியோஸும் பாருங்க. கனடாக்கு நீங்க இமிகிரேட் ஆக போறீங்கன்னா அந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் அண்ட் தென் ஒன் பை ஒன் ஒவ்வொரு செக்டர்லயும் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கிறது டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டர். இப்போ ரீசெண்டா கனடால பாத்தீங்கன்னா டே கேர் சென்டர், எலிமெண்டரி, மிடில் ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான வாண்டட் பாத்தீங்கன்னா நிறையவே ஓப்பன் ஆயிட்டு வருது. இது மாதிரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கான ஓப்பனிங் அண்ட் ஜாப் டைட்டில் பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டர்ஸ் ஆர் அசிஸ்டன்ட், எலிமெண்டரி ஸ்கூல் அசிஸ்டன்ட் அண்ட் டீச்சர்ஸ், செகண்டரி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட். அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் ரிலேட்டடா சயின்ஸ், மேத் இது மாதிரியான ஜாப் டைட்டிலும் இந்த ஓப்பனிங்ல வரும். ஸோ இது மாதிரி டீச்சர்ஸ் ஜாப் ஓப்பனிங் நிறைய இருக்கிறதால தான் ரீசெண்டா கெனடியன் இமிகிரேஷன் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இமிகிரேஷன் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில நீங்க அவுட் சைட் கனடால டீச்சிங் பேக்ரவுண்ட் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இது மாதிரியான இமிகிரேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க அப்ளை பண்ணி கனடாக்கு வரலாம். இந்த டீச்சர்ஸ்க்கான எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செகண்ட் நம்ம பார்க்க போறது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ஜாப் டியூட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கிற வால்மார்ட்டா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டோர்ஸ், கேஸ் ஸ்டேஷன், ஹார்ட்வேர் ஷோரூம், எலக்ட்ரானிக் ஷோரூம் அண்ட் அதர் ஸ்டோர்ஸ் இல்லைன்னா மால்ல இருக்க ஷாப்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளுக்கான ஓப்பனிங்ஸ் தான் இந்த ரீட்டைல் ட்ரேட் ஓப்பனிங். இங்க ஒர்க் பண்றதுக்கான ஜாப் டைட்டில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர், ஸ்டோர் சூப்பர்வைசர், ஸ்டோர் அசிஸ்டன்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான ஜாப் டைட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த செக்டர்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ். இது மாதிரியான செக்டர்ல தான் மோஸ்ட் ஆஃப் அவர் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஸ்கில் பீப்புள் அப்படின்றதால இதுல பாத்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்ட் ப்ரொஃபஷனல், மெடிக்கல், சயின்ஸ் அண்ட் தென் R&Dல ஒர்க் பண்ற பீப்புளுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்டர்ல நிறைய வரப்போகுது. இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் டைட்டில் நீங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி ஐடி ஜாப் ரிலேட்டட் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இப்போ ரீசெண்டா பூம் ஆயிட்டு இருக்க ஏஐ டெவலப்பர்ஸ் அண்ட் ஏஐ ரிலேட்டட் ஜாப் டைட்டில் இந்த செக்டர்ல வரும். இதே செக்டர்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்மா சயின்டிஸ்ட், ஃபார்மா டெக்னாலஜிஸ்ட், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி மாதிரியான ஜாப் டைட்டிலும் இந்த செக்டர்ல ஜாப் ஓப்பனிங்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹைலி டிமாண்ட் ஜாப் இருக்கிற செக்டர் தான் அது பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல என்னென்ன ஜாப் ஓப்பனிங் ஃப்ரம் ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் என்னென்ன ஜாப் டைட்டில் இருக்கு அப்படின்றத ரீசெண்டா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னென்னன்றத அந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கான லிங்கை மேல நான் இங்க அட்டாச் பண்றேன். தேவையானவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா கனடாவுடைய எவர் கிரீன் ஜாப் ஓப்பனிங் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அதாவது ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ல ஒர்க் பண்ற
பீப்புளுக்கான ஜாப் ஓப்பனிங் தான். நம்ம சேனல்ல ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பத்தியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு டீடைல்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறையவே இருக்கு. அதுக்கான லிங்க்கும் நான் இங்கே அட்டாச் பண்றேன். தேவையானவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் தென் ஹெல்த் கேர் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கனடால எப்பவுமே இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க அவுட் சைட் கனடால மெடிக்கல் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா இது மாதிரியான இமிகிரேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமிகிரேஷன் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனடா வரதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த 5 இண்டஸ்ட்ரியில தான் அடுத்த 10 வருஷத்தில் மோர் தென் 50% ஆஃப் த ஜாப் ஓப்பனிங் 1.1 மில்லியன் ஜாப் ஓப்பனிங்கில் வரப்போகுது. அது என்னென்னு இன்னொரு டைம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டர், செகண்ட் ஒன் ரீட்டைல் ட்ரேட், தேர்ட் ஒன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபோர்த் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர். நீங்கள் இந்த 5 செக்டரோட பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஜாப் டைட்டில் என்ன அண்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம சேனலில் இந்த 5 செக்டர் மட்டும் இல்லாமல் மற்ற செக்டர் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் போய் பாருங்க. இந்த வீடியோவில் அந்த லேபர் மார்க்கெட் ரிப்போர்ட் பற்றின ஒரு சின்ன பிரீஃபான டிஸ்கிரிப்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த லேபர் மார்க்கெட் ரிப்போர்ட்டை ஒரு டீடைல்டு PDF ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.